இங்க கஞ்சா விக்கிறவங்க சில பேர் வந்து எத்தனை பேர் கஞ்சா விக்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களால அடுத்த குடும்பம் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும். சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்ல, முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. பொருளாதார ரீதியா கூட உங்க எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரியல் சிங்கத்துடைய சம்பவத்தை பாத்தீங்களா? ரெண்டாவது, சமூகத்துல அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்ல அவன் தெருவில் பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்க அடிச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டுல பிரச்சனை பண்றது, கோயில் திருவிழால பிரச்சனை பண்றது, ஆடல் பாடல பிரச்சனை பண்றது, இல்ல சாயங்காலம் ஒன்னா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஆட்சி மாறின அடுத்த நாளே இப்படி ஒரு அதிரடியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கூட இருக்க எவனும் எங்கேயும் வரமாட்டான். செட்டா கூட நிறைய பேர் தூக்கி போடுறது வர்றது இருக்கலாம். ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணும் உருப்பட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல வீடியோ ஒண்ணு பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோல திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை அழைச்சு அவங்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. காவல் நிலைய ஆய்வாளர்கள், உட்கோட்ட காவல் அலுவலர்கள் இவங்க மூலியமா சரித்திர பதிவேடு கொண்ட ரவுடிகளை ஒரே இடத்துல ஒன்னா நிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 364 சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஆயுதப்படை மைதானத்துல ஆஜர்படுத்தி அவங்க கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ஒழுங்கை இப்ப ரொம்பவும் கடுமையா இருக்கு, தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பொருளாதார ரீதியா கூட நீங்க பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவீங்க, உங்களுடைய ஃபேமிலியும் அதனால பாதிக்கப்படும், இது எல்லாத்தையும் கை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு உட்கோட்டும் வாரியா அவங்கள தணிக்கை செஞ்சு அவங்களுக்கு தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளக்கூடாது அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்க பாதுகாக்கிற விதமா போலீசாருடைய இந்த அதிரடி ஆக்ஷன் பொதுமக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றிருக்கு. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிடி ஹாலிடேஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர் டவுன்ஷிப்.